ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் 401வது திருநாமம். ஓம் நமோ நாராயணாய நமக. 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 சரி, இந்த விஷ்ணு சகசரநாமம் 491வது திருநாமம் என்னன்னா, ஆதி தேவாய நமக. முதலிடம் சிக்கிக்கொண்ட கஜேந்திரன் என்ற யானை. நமோ நமஸ்தே அகில காரணாய நிஷ்காரணாய அத்புத காரணாய என்று திருமாலை அழைத்தது என்று ஸ்ரீமத் பாகவத புராணம் சொல்கிறது. அகில காரண என்றால் அனைத்து உலகுக்கும் காரணமானவர். நிஷ்காரண என்றால் தனக்கொரு காரணம் இல்லாதவர் என்று பொருள். அத்புத காரண என்றால் உலகில் நாம் காண்கின்ற காரண காரியங்கள் போல் அல்லாமல் தானே உலகுக்கு மூலப்பொருளாகவும் படைப்பாளியாகவும் இருப்பவர் என்று பொருள். இதன் சுருக்கமாக ஆதிமூலம் என்ற சொல்லாடலை நாம் பயன்படுத்துகிறோம். யானை முதலில் காரணப்பொருள் என்னை காக்கட்டும் என்று அழைத்தவாறே அதை காக்க இந்திரன் புறப்பட்டானாம். நாம் தான் தேவலோகத்தில் நடைபெறும் பல விஷயங்களுக்கும் காரணமாக இருக்கிறோம். எனவே யானை நம்மைத்தான் அழைக்கிறது என்ற எண்ணத்தில் போனான் இந்திரன். ஆனால் அகில காரணாய என்று யானை சொன்னவாறே, அடடா, நாம் அகில உலகுக்கும் காரணமாகிவிட்டோமா? அனைத்து உலகையும் படைத்தவர் பிரம்மதேவர் தானே. இந்த கேஸ் அவரது கேஸ் என்று பின்வாங்கிவிட்டான் இந்திரன். அகில காரணாய என்ற வார்த்தையை கேட்டு யானையை காக்க பிரம்மதேவர் விரைந்தார். ஆனால் யானையோ நிஷ்காரணாய, தனக்கு ஒரு காரணம் இல்லாதவன் என்று மேலே குறிப்பிட்டது. இதை கேட்ட பிரம்மா, நமக்கும் காரண பொருளாக நம்மை படைத்த திருமால் இருக்கிறாரே, அப்படியானால் இந்த கேஸ் அவரது கேஸ் என்று பின்வாங்கிவிட்டார். அத்புத காரணாய என்று யானை கூறியவாறே உலகுக்கு ஒப்பற்ற காரணமாக விளங்கும் திருமாலையே யானை குறிப்பிடுகிறது என்பதை எல்லோரும் ஒருவாறு அறிந்து கொண்டார்கள். ஆனால் அதற்குள் யானையை காக்க வேண்டும் என்று துடிப்போடு திருமால் வைகுண்டத்திலிருந்து புறப்பட்டு கருட வாகனத்தில் பறந்து கொண்டிருக்கிறாராம். அப்போது பிரம்மா, இந்திரன் போன்ற தேவர்கள் எல்லோரும் இந்த கேஸ் அவரது கேஸ் என்று சொல்லி வந்தோம். இது உண்மையிலேயே கேஸ் அவரது கேஸ் தான். அதனால்தான் கேசவன் செல்கிறான் என்று கொண்டாடினார்களாம். கா என்பது பிரம்மாவை குறிக்கும், ஈச என்பது சிவனை குறிக்கும். கா, ஈச ஆகிய இருவரையும் படைத்து இயக்குபவருக்கு கேசவன் என்று திருநாமம். நான்முகன், ருத்ரன் போன்றோருக்கு காரணமான ஆதி மூலம் திருமால் என்பதை இதன் மூலம் அறிகிறோம். இப்படி தேவர்கள் எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கும் நேரத்தில் திருமால் குளக்கரையை அடைந்து விட்டார். விரைவாக முதலையை அழித்து கஜேந்திரனை காப்பாற்றி அதற்கு முக்தியும் அளித்தார். ஆதி என்றால் மூல காரணமாக இருப்பவர் என்று பொருள். நான்முகனை நாராயணன் படைத்தான் என்ற திருமணிசை பிரான் பாசுரமும், தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவையே என்ற ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகமும் காட்டுவது போல் பிரம்மாவை தனது உந்தி தாமரையில் படைத்து அவருக்கு வேதங்களை உபதேசித்தவர் திருமால். உலகை படைக்கும் பிரம்மாவையே படைத்தவர் என்பதன் மூலம் அவரே ஆதிகாரனானவர் என்பதை அறிகிறோம். தேவர்களுக்கு ஆதி காரணமாக இருப்பதால் திருமால் ஆதி என்று குறிப்பிடப்படுகிறார். தேவ என்றால் ஒளிமிக்கவர் என்று பொருள். தனது பொலிவின் முன் தேவர்கள் அத்தனை பேரும் மங்கி போகும்படி ஒளி வீசிக்கொண்டு திகழ்வதால் திருமால் தேவ என்று அழைக்கப்படுகிறார். ஆக தேவர்களுக்கு ஆதியாகவும் மற்ற தேவர்களின் ஒளி தன் ஒளியின் முன் மங்கி போகும்படியும் திருமால் விளங்குவதால் ஆதிகேசவ என்று அழைக்கப்படுகிறார். அதுவே சகசரநாமத்தின் 496வது திருநாமம். ஆதி மற்றும் தேவன் ஆகிய இரு பொருள்களையும் விளங்கும்படி நம்மாழ்வார் திருவாய்மொழியில் 4ஆம் 10 திருவாய்மொழியில், ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதும் இல்லா அன்று நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான், குன்றம் போல் மணிமாடம் நீடு திருக்கூரூர் அதனுள் நின்ற ஆதிபிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடு தீரே என்றும் பொழிந்து நின்ற பிரான் கண்டீர் ஒன்றும் பொய்யில்லை போற்றுமீனே என்றும் போற்றியிருக்கிறார். ஆதி தேவாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலமும் தலைமை பண்பும் நிறையும்படி அருள் புரிவார். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு விஷயம், இந்த விஷ்ணு சகசரநாமத்தை பற்றி ஒரு
ஒரு பெருமையான ஒரு விஷயம்னு சொல்லலாம். என்னென்னு பார்க்கலாமா? எல்லோரும் புரிந்து கொண்டு சொல்வதற்கு ஏற்ப அங்கங்கே உள்ள ரத்தினங்களை சேகரித்து மாலை தொடுத்தது போல் தொடுக்கப்பட்டது விஷ்ணு சகசரநாமம். சகசரநாமம் என்று சொன்னாலே அது விஷ்ணு சகசரநாமத்தை தான் குறிக்கும் என்கிற அளவுக்கு உடையது. ஆதிசங்கரர் பகவத் பாதாள் காஷ்மீரில் யாத்திரை செய்து கொண்டிருந்த போது தன் சிஷ்யரை அழைத்து புஸ்தக பாண்டகாரத்திலிருந்து லலிதா சகசரநாமத்தை எடுத்து வரும்படி ஆக்ஞாபித்தார். அதற்கு பாஷ்யம் பண்ண வேண்டும் என்று அவருக்கு திருவுள்ளம். அங்கே இருந்து போனார் சிஷ்யர். அவர் எடுத்து வந்து கொடுத்ததை பார்த்தால் அது விஷ்ணு சகசரநாமம். நான் இதை கேட்கவில்லையே, நான் கேட்டது லலிதா சகசரநாமம் அல்லவா? நீ விஷ்ணு சகசரநாமத்தை கொண்டு வந்திருக்கிறாயே என்று சிஷ்யரை திரும்பவும் அனுப்பினார். திரும்பவும் சிஷ்யர் எடுத்து வந்ததும் விஷ்ணு சகசரமாகவே இருந்தது. அப்போதும் ஆதிசங்கரர் சிஷ்யரை கேட்கிறார், நான் சொல்வது என்ன, நீ செய்வது என்ன? சுவாமி, நான் என்ன செய்வேன்? அங்கே போய் லலிதா சகசரநாமத்தை எடுக்கணும்னு கையை வச்சா ஒரு சின்ன கன்னியா பெண் வந்து நின்றுண்டு அதை வச்சிடு, இதை எடுத்துட்டு போ என்று சொல்கிறாள். நான் என்ன செய்வேன் என்றார் சிஷ்யர். அப்போது ஆதிசங்கரர் தம் திருவுள்ளத்தில் நினைத்தார், அந்த அம்பிகையே இங்கு பாலையாய் வந்து அந்த எம்பெரர் நாராயணனுடைய திருநாமத்துக்கு பாஷ்யம் பண்ணும்படி நம்மை நியமிக்கிறாள். அதன் பிறகு விஷ்ணு சகசரநாமம் பாஷ்யம் பண்ணினார் பகவத்பாதர். இப்படி லலிதையை போற்றும்படியான லலிதமான சகசரநாமம் எல்லோரும் கொண்டாடும்படியான ஏற்றமுடையது. எல்லா சகசரநாமங்களுக்கும் ஆதியான சகசரநாமம் இதுதான். ஆகையினாலே சகசரநாமம் என்று சொன்னாலே அது விஷ்ணு சகசரநாமத்தை தான் குறிக்கும். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.